السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக நாமெல்லாம் தற்பொழுது இந்த நேரத்தை ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே முஸ்லிம் சமுதாயம் இஸ்லாமிய மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களிலும் ஏதாவது ஒரு காரியங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத காரியங்களை வணக்கம் என்ற பெயரில் செய்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. முஹர்ரம் மாதத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே ஹசனார் ஹுசனார் மௌலுது என்று ஓதுவார்கள். அதே மாதிரி சஃபருடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பீடை மாதம், அதில் ஒடுக்கத்து புதன் என்று சொல்லி அப்படி ஒரு நிகழ்வை அரங்கேற்றுவார்கள். அதே போல ரபியுல் அவ்வல் மாதத்தை எடுத்துக்கொண்டால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், அதனால் அவர்களுக்காக மௌலூது ஓத வேண்டும் என்று சொல்லி சுபஹான மௌலூது என்று செய்வார்கள். அந்த மாதத்தில் ஓதக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அதே மாதிரி ரஜபு மாசத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ரஜபு மாதம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மிஹராஜுக்கு போனாங்க, அதனால மிஹராஜ் மௌலூத் என்று அந்த மாசத்துல ஓதணும். அந்த மாசத்துல மிஹராஜ் நோன்பு என்று ஒன்றை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு மாசத்திலையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தராத பல விஷயங்களை செய்து வரக்கூடிய நிலையில, அதே மாதிரி இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபான் மாதம் இருக்கா இல்லையா, இந்த ஷாபான் மாதத்திலையும் ஷபே பராத் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு நிகழ்வை கொண்டாடக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷாபான் மாதத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஷாபானுடைய பிறை பாதியில 15ஆம் இரவுல பள்ளிவாசல்கள் என்ன செய்வாங்க, விளக்குகளால் அலங்கரிப்பார்கள். பராத்து நோன்பு என்று ஒரு நோன்பை நோற்பார்கள். அது மட்டும் இல்லாம இந்த இரவுல 100 ரக்காத் தொழுகை நடத்துவார்கள். 100 ரக்காத், சில ஊர்களில் இதை விட அதிகமா இருக்கும். அந்த தொழுகையில 1000 தடவை சூரா இஹ்லாஸ் ஓதுவாங்க. 1000 தடவை சூரா இஹ்லாஸ் ஓதுவாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இரவுல வேற என்ன செய்வாங்கன்னா 3 யாசீன் ஓதுவாங்க. 3 யாசீன், அதாவது இந்த யாசீனே மூத்தானவங்களுக்கு, இறந்த வீடுகளுக்கு அதைத்தான் வச்சிருக்கிறாங்க யாசீன் சூறாவே. ஆனா அந்த யாசீன்ல தான் அல்லாஹ் என்ன சொல்றான், இது உயிரோடு உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வேதமா இருக்குங்க அல்லாஹ். ஆனா அந்த யாசீனத்தை என்ன செய்வாங்க, மூத்தா போனவங்களுக்கு இது மாதிரியான மார்க்கம் காட்டித்தராத ஒரு நிகழ்வுகளை 3 யாசீன் செய்றாங்க இந்த இரவுல ஓதுவாங்க. அந்த 3 யாசீனை என்ன செய்யறாங்கன்னா ஒரு விஷயத்துக்காக ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதல் யாசீன் எதுக்குன்னு சொன்னா பாவ மன்னிப்புக்காக, 2வது யாசீன் எதுக்கு, கபராளிகளுக்கு ஹதியாவாக, அதான் பார்சல் பண்ணி அனுப்புறது. இறந்து போனவங்களுக்கு எல்லாம் யாசீனை தானே ஓதி என்ன செய்வாங்க, அப்படி அவங்களுக்கு ஹதியாவா செலுத்துறோம் அப்படின்னு செய்வாங்க. அது 2வது யாசீன் கபராளிகளுக்கு ஹதியாவாகவும் நீண்ட ஆயுளுக்காகவும், நமக்கு நீண்ட ஆயுள், அவங்க மூத்தாயிட்டாங்க, நாம நல்ல நிறைய நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன செய்வாங்க 2வது யாசீன் ஓதுவாங்க. 3வது யாசீன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பரக்கத்துக்கு, உணவுக்காக, ரிஸ்க்குக்காக இந்த 3 யாசீனையும் செய்வாங்க. அதாவது பள்ளிவாசலையும் ஓதுவாங்க, வீடுகள்லையும் ஓதுவாங்க. இதோடு மட்டுமில்ல சில ஃபாத்திகாவும் ஓதுவாங்க, விசேஷமான ஃபாத்திகாக்கள். அந்த ஃபாத்திகாக்களை ஆலிம்களை கூட்டு என்ன செய்வாங்க, வீட்டில் வச்சு இந்த பராத் இரவுல ஓதக்கூடிய ஒரு காட்சியும் பார்க்கலாம். அதே மாதிரி ஏன் இந்த இரவை இப்படி சிறப்பா செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது பராத் இரவுன்னு ஏன் பேர் வந்துச்சா, நரகவாசிகள் விடுதலை பெறக்கூடிய இரவாம். அவங்களாவே சொல்றாங்க, நரகவாசிகள் விடுதலை பெறக்கூடிய இரவு, அதனால் இதுக்கு பராத் என்று ஒரு பெயர், பராத் இரவு என்று பெயர் வந்தது. அது மட்டும் இல்ல, இந்த வருஷத்துல பிறக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா,
இவர்களுடைய பிறப்பு இறப்பு இது எல்லாமே எழுதப்படுகிறது. அதனால அவங்களுடைய வாழ்வாதார ரிஸ்கெல்லாம் அதிகப்படுத்தப்படணும், உயர்த்தப்படுத்தப்படணும். அந்த இரவு தான் இந்த இரவு, அதனால் இது பராத் இரவு என்று சொல்லி இப்படி பல விஷயங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தராத பலவிதமான காரியங்களை வணக்கம் என்ற பெயரிலே இன்றைய முஸ்லிம்கள் செய்து வரக்கூடிய ஒரு மோசமான நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இதை இவர்கள் செய்வதற்கு என்ன காரணம், என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறார்கள் சொன்னால், சில ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாகவும் நபிகளாருடைய செய்திகள் மூலமாகவும் சில செய்தியை சொல்றாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? அந்த வசனம் இந்த பராத் இரவை தான் சொல்லுகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உண்மையான செய்திதானா, ஆதாரப்பூர்வமான செய்திதானா, அல்லது பலவீனமான செய்தியா என்பதை எல்லாம் இவர்கள் ஆய்வு பண்றது கிடையாது. ஆனா இதுக்கு ஆதாரம் இதான் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இதையே இவர்கள் மறுக்கிறார்கள் என்று இப்படி இந்த பராத் இரவுக்கு வலு சேர்க்கும் விதமாக பல செய்திகளை இவர்கள் சொல்லுகிறார்கள். அதுல சில செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். முதலாவதாக 44வது அத்தியாயத்தில் அத்துக்கான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்ல ஆரம்பத்தில் சில செய்திகளை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஒல் கிதாபில் முபீன், ஒல் கிதாபில் முபீன், தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தி முபாரகா இன்னா குன்னா முன்திரீன், பாக்கியம் நிறைந்த ஓர் இரவில் இதை நாம் இறக்கினோம், நாம் எச்சரிக்கை செய்வோராக இருக்கிறோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அந்த இரவில் தான் உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு செயல் திட்டமும் இறக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் நினைச்சான். இந்த செய்திகளை இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? பாக்கியமுள்ள இரவுல தான் இந்த குர்ஆனை நம்ம என்ன செஞ்சோம், இறக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது என்ன பாக்கியமுள்ள இரவுனா எதை சொல்லுது? இந்த வசனத்துல மொட்டையா நம்ம பார்த்து அர்த்தம் சொல்லிடலாமா? இந்த வசனத்துக்கு விளங்கு முகமாக, இந்த வசனத்தை விளக்கு முகமாக அல்லாஹ் நினைச்சான். இதற்கு பதிலாகவே என்ன செய்யறான், சில வசனங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சில வசனங்களுக்கு விளக்கம் கொடுப்பதன் மூலமாக அந்த வசனம் எதற்காக இறக்கப்பட்டது, அந்த வசனத்துடைய நோக்கம் என்ன என்பதை ரசூலுல்லாஹ் நமக்கு விளக்குவாங்க. பாக்கி மிக்க இரவில் இதை நாம் இறக்கிறோம்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், குர்ஆனை இறக்கின மாசம் என்ன மாசம்? ரமலானுடைய மாசம். அந்த ரமலானுடைய மாசத்துல லைலத்துல் கத்ர் ஒரு இரவு இருக்குது, மகத்துவமிக்க இரவு. அந்த இரவுல தான் குர்ஆனை நாம் என்ன செஞ்சோம், இறக்கணும் என்று இந்த வசனத்துக்கு விளக்கமாக அல்லாஹ் சூரா இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருங்கிற அத்தியாயத்தில் என்ன செய்றான், சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சூரத்துல் பக்ரால அல்லாஹ் பேசுவான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹ்ரு ஃபல்யஸ்முஹு. அதாவது இந்த ரமலான் மாசத்துல தான் நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடிய, உண்மை பொய்யை பிரித்து காட்டக்கூடிய இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். இந்த குர்ஆனை இந்த ரமலான் மாசத்துல தான் இறக்கணும். யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு வையுங்கள் என்ன செய்றான் அல்லாஹ். இந்த துக்கான்கிற வசனத்துல, துக்கான்கிற அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய வசனங்களுக்கு விளக்கமாக சொல்லி காட்டுறான். ஆனா இவங்க என்ன எடுக்கிறாங்க, இந்த இரவு பராத் இரவு தான் அப்படியே நேர்மாட்டம் மனுஷராங்க எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனம் பராத் இரவுக்கு கிடையாது, லைலத்துல் கத்ர் இரவுக்கு, மகத்துவமிக்க இரவுக்கு, ரமலான் மாசத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசி 10ல ஒற்றைப்படை இரவு இருக்கா இல்லையா, அதைத்தான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்களே தவிர அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கானே தவிர பராத் இரவு கிடையாது என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நம்ம நினைச்சிரோம் விளங்கி கொள்ள முடிகிறது. இப்படி ஒன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆதாரம் நிக்கல. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, சில ஹதீஸ்களை சொல்றாங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட செய்தி, அதே மாதிரி திருமதியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. என்ன செய்தின்னு சொன்னா, அல்லாஹ் இந்த ஷாபான் மாதத்துல பாதி இரவுல என்ன செய்யறான், முதல் வானத்தில் இறங்கி அல்லாஹ் அது விடியும் வரை என்னிடத்துல மன்னிப்பு கேட்பவர் உண்டா, என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பவர் இருக்கிறீர்களா, என்னிடத்துல ஏதாவது நீங்க கேட்கிற கோரிக்கை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது எங்க உள்ள செய்தி? ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் இறங்குறான். தஹஜ்ஜத் நேரம் இருக்கா இல்லையா, இப்படி ஒவ்வொரு இரவுமே அல்லாஹ் இப்படி கேட்கிறான். ஆனா இப்படி இப்னு மாஜால வரக்கூடிய ஒரு செய்தியை இவங்க நினைச்சாங்க ஷாபான் மாதம் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியில வரக்கூடிய அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டு சொன்னா பலவீனமானவர்.
யாரு பலவீனமானவர் என்று இமாம் அகமது அவர்கள் செய்றாங்க சொல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி திருமதியில ஒரு செய்தியை காட்டுவாங்க. திருமதியில ரசூலுல்லாஹ் வந்து ஒரு நாள் பக்கி என்று சொல்லக்கூடிய கபர்ஸ்தானுக்கு போயிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் காணோம்னு தேட போவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பக்கியில நிப்பாங்களாம். அப்ப அந்த நேரத்தில் சொன்னாங்களா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் வந்து இது மாதிரி ஷாபான் மாதத்துல ஒரு இரவுல அல்லாஹ் இறங்கி அதாவது கல்பு கோத்திரத்துடைய ஆட்டு ரோமங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி வந்து திருமதியில இருக்குது. இந்த திருமதியில இந்த இமாம் பதிவு பண்ணாரா இல்லையா, இந்த இமாம் என்ன செய்யறாரு, அதுக்கு கீழே விளக்கம் கொடுக்கிறாரு. இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள்லாம் பலவீனமானவங்க, இதில் வரக்கூடியவங்க யாரு, எல்லாருமே பலவீனமானவர்கள் என்று திருமதி இமாம் என்ன செய்யறாரு, அந்த ஹதீஸ்க்கு விளக்கம் கொடுக்கும் முகமாக சொல்லி காட்டுறாங்கன்னா, அப்ப பலவீனமான ஹதீஸை எடுத்துக்கொண்டு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை எடுத்துக்கொண்டு இவர்கள் ஆதாரம் என்கிற பெயரில் என்ன செய்றாங்க, இந்த இரவுக்கு வந்து வலு சேர்க்கிறார்கள். குர்ஆன்லயும் சரி ஹதீஸ்லயும் சரி பராத் இரவுக்கு இல்ல எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் இவர்கள் பின்பற்றக்கூடிய மதுஹப் இருக்கா இல்லையா, மதுஹபிலேயே இதுக்கு மறுப்பு இருக்கு. மதுஹபிலே என்ன செய்கிறது, இதுக்கு மறுப்பு இருக்கு. ஷாஃபிமா மறுத்து இருக்கிறாரு, அதே மாதிரி ஹனஃபிமா மறுத்து இருக்கிறாங்க. எப்ப இந்த மாதிரி பராத் இரவுல பள்ளிவாசல்ல வீடுகள்லாம் லைட் எரிச்சு இது மாதிரி பண்ற விளக்குகளால் அலங்கரிப்பது அது அனாச்சாரம். நோம்பு நோட்பது அனாச்சாரம், தொழுவது என்னது பிதஅத்து, இது மோசமான பிதஅத்து. இதை தடுப்பது ஒவ்வொரு பொறுப்பாளர் மீது கடமை என்று என்ன செய்றாங்க, ஷாஃபி இமாம் சொல்லி இருக்கிறாங்க, ஹனஃபி இமாம் சொல்லி இருக்கிறாங்க. அவருடைய புத்தகத்துல ஈனத்து தாலிபீன்ல இருக்குது, ஃபத்துல் முஈன்ல இருக்குது. இது மாதிரியான புத்தகங்கள்ல இந்த பராத் இரவு கொண்டாடக்கூடாது என்பதற்கு இமாம்கள் என்ன செய்றாங்க சொல்லி இருக்கிறாங்கன்னா, அப்ப இவங்க எதை பின்பற்றாங்க, மதுஹபை பின்பற்றாங்களா இல்ல வந்து முன்னோர்கள் சொன்னதை வந்து பின்பற்றுகிறார்களா என்பதை இந்த இடத்துல மனுஷரும் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எது எப்படியோ ஒரு விஷயத்தை நாம் மார்க்கம் என்ற பெயரில் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு சொன்னா அந்த விஷயம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கணும். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தராத எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து மார்க்கம் ஆகாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக ஒரு செய்தியின் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2697 செய்தியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்படும் என்று என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை நாம் உணர்ந்து இந்த பராத் இரவுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த ஷஃபே பராத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த பராத் இரவை இப்படி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் எங்கேயும் சொன்னது கிடையாது. இது வரக்கூடிய செய்திகள் எல்லாம், இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே பலவீனமானது, இட்டுக்கட்டப்பட்டது, பொய்யானது, புனைக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இதையெல்லாம் உணர்ந்து உண்மையான நபி வழியை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை விட்டு ஒழித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு அப்படிப்பட்ட உண்மை நபி வழியை உண்மை குர்ஆன் வசனங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.